அவங்க பிரியா பேசுறேன். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, இந்த நெக்ல வந்து இந்த பைப்பிங் இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு நம்ம வந்து நெக்ல வந்து நாட்டு வைப்போம் இல்லையா, அந்த நாட்டு இது எப்படி வைக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து இந்த வீடியோ தெளிவா பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி எம்மிங் பீஸ் வந்து நம்ம நெக்ல வச்சு அடிச்சு திருப்பிக்கலாம். எப்பவுமே நம்ம வந்து திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பீஸை வச்சு நம்ம நெக்ல திருப்பிக்கலாம். இந்த மாதிரி நல்ல பக்கத்துல மேல இப்படி வைங்க, 1/4 இன்ச்சு வெளியே விட்டு இந்த மாதிரி அடிச்சு திருப்பிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லா வச்சாச்சு. இப்ப என்ன பண்றோம்னா, இந்த கரெக்டா கொஞ்சம் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு திருப்பி கொடுக்கறதுக்காக இந்த வளைவெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வளைவு ஃபுல்லாவே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்ப பாருங்க, அப்படியே நம்ம உள்ள மடிச்சு இல்லையா, அதை பாருங்க, ஒரு கரெக்டா ஒரு 1/4 இன்ச்சு இல்ல 1/2 இன்ச்சு நீங்க இங்க எந்த அளவு மடிக்கிறீங்களோ ஃபுல்லாவே அதான் மடிச்சுட்டு வரணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு வாங்க. ஃபுல்லாவே இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கணும். ஃபுல்லாவே நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்ப எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும் இல்லையா, பிசுறு இருக்கும் இல்லையா, இந்த பிசுரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த எம்மிங் பீஸும் இந்த பிளவுஸ் பீஸுக்கும் நடுவுல தான் நம்ம இந்த பைப்பிங்க வைக்க போறோம். கரெக்டா இதுக்கு சென்டர்ல இப்படி வச்சுட்டு வரணும். இது எப்படி வைக்கலான்ட்டு நம்ம இப்ப பாக்கலாம். அதுக்கு முன்னாடி சேம் இந்த கலர்ல நூல் மாத்திக்கோங்க, சரிங்களா? பாபின்ல வந்து நூல் மாத்த வேண்டாம், நம்ம வந்து மேல மட்டும் மாத்திக்கலாம், மிஷின்ல மாத்திக்கலாம், சரிங்களா? இப்ப நூல் மாத்திக்கலாம். நூல் மாத்தியாச்சு. இப்போ இந்த மாதிரி பாருங்க, ஒரு கரெக்டா ஒரு 1/4 இன்ச்சுக்கு வெளியே விட்டுருங்க. 1/4 இன்ச்சு வெளியே விட்டுட்டு இந்த எம்மிங் பீஸுக்கும் நம்ம கழுத்துல பீஸ் வச்சிருக்கோம் அந்த பீஸுக்கும் இந்த பிளவுஸ் பீஸுக்கும் சென்டரா இந்த மாதிரி வைங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி சென்டரா வைக்கணும். அதுக்கு மேலேயே கரெக்டா நீங்க இப்படி தள்ளினீங்கன்னா அந்த பீஸ் அதை தாண்டி போகாது, லைட்டா தடுக்கும். கரெக்டா அந்த இடத்துல இப்படி வச்சு கையை இப்படி வச்சு அடிச்சுக்கிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அப்புறம் பழகிடும். இந்த பாருங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பீஸ் இப்படி தள்ளினீங்கன்னா தடுக்கும், கரெக்டா அந்த இடத்துல போய் நிற்காது. இதுக்கு வந்து இந்த ஃபூட்டர்ல மாத்த வேண்டாம், இந்த ஃபூட்டர்லயே நீங்க வந்து அடிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாவே அடிச்சுட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி லாஸ்ட் எண்டு வரைக்கும் இந்த மாதிரி அடிச்சுட்டு சேம் இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இந்த மாதிரி அடிங்க. அடிச்சிட்டீங்களா? உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகா வந்துடும். இப்ப என்ன பண்றோம்னா, இதை உள்ள மடிச்சுட்டு இதை நீங்க அப்படியே எம்மிங் பண்ணாலும் சரி, இல்ல மிஷின்ல அடிச்சுட்டாலும் சரி, இந்த மாதிரி சின்னதா வரும். இந்த பாருங்க, இதை உள்ள மடிச்சிடுங்க. உள் பக்கத்துல இப்படி மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு கரெக்டா வச்சுட்டு இதுக்கு மேலேயே நீங்க தையல் போட்டு வரணும். இப்ப நம்ம வந்து த்ரெட்டை மாத்திடலாம். ஏன்னா எல்லோ கலர் போட்டோம் இல்லையா, இதை மாத்திடலாம். நூல் மாத்தியாச்சு. இப்ப நம்ம மடிச்சு இப்படி உள்ள வச்சு இப்படி அடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் டைம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும், ரொம்ப நேரம் ஆகாது. எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க தைச்சு கொடுத்தீங்கன்னா பாக்குறதுக்கு இந்த பைப்பிங்லாம் அழகா இருக்கும். உங்களுக்கு அந்த வளைவு கரெக்டா வரலன்னா லைட்டா கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சு கரெக்டா துணியை வச்சு அந்த கரெக்டா பாருங்க, அந்த கைடு வந்து அந்த ஓரங்கள்லயே வரணும். அப்படியே அப்படியே ஸ்டிச் போட்டுக்கிட்டே வாங்க. எம்மிங் பண்ணாலும் உங்களுக்கு நல்லாதான் இருக்கும். இந்த மாதிரி இப்படி வளைக்கிற இடத்துல வேணா லைட்டா இந்த பீஸை இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. பீஸ் வந்து நம்ம நீட்டா இது பண்ணக்கூடாது, வளைச்சுதான் இப்படி வளைச்சுதான் கொடுக்கணும். இப்படி இங்கேயும் நம்ம லைட்டா கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பைப்பிங் வச்சு கொடுங்க, ரொம்ப அழகா இருக்கும். இந்த லாஸ்ட்ல வரும்போது கூட இதை அப்படியே உள்ள தள்ளிடுங்க. உள்ள தள்ளிட்டு இப்படி மடிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுரே வெளியே தெரியாது. இந்த மாதிரி இருக்கும். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பைப்பிங் பாக்கிறதுக்கே. இந்த மாதிரி பைப்பிங் வச்சு கொடுங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஸ்லீவுக்கும் சேம் இதே மாதிரி தான் வைக்கணும், இதே மெத்தட்ல தான். ஆனா உள்ள வந்து நம்ம எம்மிங் கொடுக்க வேண்டாம். லைனிங் பீஸ் அப்படியே மடிச்சு அடிப்போம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே மடிச்சு அடிச்சுக்கலாம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்லீவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல எப்பவும் போல நம்ம இந்த பீஸை வச்சு அடிப்போம் இல்லையா, இதே மாதிரி நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம். கரெக்டா அந்த பார்டர் வந்து
இந்த கரை கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டிசைன் வந்து கரெக்டா வர மாதிரி இந்த மாதிரி நம்ம மார்க் போட்டிருப்போம் இல்லையா, 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு தான், அந்த அளவுக்கு இப்படி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி படிமான தையல் போடுவோம். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துட்டு சேம் நம்ம வந்து நெக்கில் எப்படி வச்சோம், கரெக்டா அந்த ஓரத்துல வச்சோம் இல்லையா, அதே மாதிரி வச்சுட்டு வரணும். இதை பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த மாதிரி வச்சுட்டு வரணும். சரிங்களா? எப்பவுமே இந்த மாதிரி பைப்பிங் எல்லாம் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் சோம்பேறி படாம நம்ம நூலெல்லாம் மாத்தினாதான் பினிஷிங் பார்க்க நல்லா இருக்கும். இந்த மாதிரி கரெக்டா அந்த சென்டர்ல வச்சு அப்படியே அடிங்க. அது நவராது, ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த சைட்ல வந்து கரைந்து வர்றதுனால லைட்டா இந்த இடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேடா இருக்கும். அதுல அப்படியே தள்ளி பிடிச்சீங்கன்னா அது தடுத்துட்டு நின்னுடும். இந்த மாதிரி ஃபுல்லாவே அடிச்சுட்டு வந்துடுங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம அப்படியே வந்து மேல ஒரு தையல் போட்டுக்கலாம், படிமான தையல் போட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க எப்படி இருக்கணும். அந்த பைப்பிங் வச்சதே தெரியாது, பாக்குறதுக்கே அழகா இருக்கும், ரொம்ப மெல்லிசா இருக்கும். பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பைப்பிங் வச்சு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். கண்டிப்பா கஸ்டமர் உங்களுக்கு தேடி வருவாங்க. எனக்கு தெரிஞ்சது உங்களுக்காக. தேங்க்யூ.